இது தாவேக அரசா அல்லது குடிகார அரசான்னு தாவேக அரசுக்கு எதிராக இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. முதலமைச்சரா விஜய் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாடிட்டு முதலமைச்சர் ஆன அப்புறம் உங்களுக்கு பாட்டில் வேணும்னா ஆன்லைன்ல கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலான்னு மது குடிக்கிறவங்களுக்கு ஆஃபர் கொடுத்து மதுவையும் போதை பழக்கத்தையும் தாவேக அரசு ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு தாவேக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய மனு ஒன்று தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கறங்கிற பேர்ல முந்திரி கொட்டத்தனமா தாவேக அரசு ஒரு வேலையை பண்ணி எப்படி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இப்போ மது பிரியர்களை குளிர்விக்கிற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு எதிராக இப்ப மனு தாக்கல் பண்ணப்பட்டு அந்த அறிவிப்பை தாவேக அரசு அறிவிச்ச அறிவிப்பை செல்லாது, சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு மதுரை கிளை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சா கரூர் சம்பவத்தில் அசிங்கப்பட்டதை விட டபுள் மடங்கு அசிங்கம் கண்டிப்பா இந்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுல பட வேண்டியது இருக்குன்னு இப்பவே பலரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன தாவேக அரசுக்கு எதிராக இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்துடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்போ ரிலீஸ் ஆன அல்லது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னா எப்படி ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு அந்த QR கோடை எடுத்துட்டு போய் டிக்கெட்டை காமிச்சிட்டு போய் படத்தை பார்த்துட்டு வரலாமோ அதே மாதிரி அதே சேம் டெம்ப்ளேட்ல இந்த தாவேக அரசு உங்களுக்கு ஒரு வேலை குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிட்டு புக் பண்ணிட்டு நேர்ல போய் அந்த QR கோடை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான மதுபானத்தை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிமகன்கள் வரிசையில நின்று கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு இந்த தாவேக அரசு ஒரு புதிய அறிவிப்பை உடனே அறிவிச்சது மட்டும் இல்லாம அதை எப்படி ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் போறதுன்னு முதற்கொண்டு ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது அப்பவே சர்ச்சையாச்சு. இதை எதிர்த்து தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மனுவில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது போதைங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகத்துக்குமே எதிரானது. குறிப்பா தமிழ்நாட்டில் போதைங்கிறது ஒண்ணு இல்லை. பட் டாஸ்மார்க்கு அரசு உடைமையாக்கி அரசே மதுவை விற்கிற அளவுக்கு வந்துச்சு. இந்த தாவேக அரசு ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாங்க. ஆட்சிக்கு வந்த அப்புறம் மதுவை ஒழிச்சிருவன்னு சொன்னாங்க, போதைப் பொருளை ஒழிச்சிருவன்னு சொன்னாங்க. ஆனா அதை ஒழிச்ச மாதிரி தெரியல. இடையில முதலமைச்சர் விஜயும் ஆதவர்ஜுனா கூட போதையை விடு, ஸ்போர்ட்ஸை கையிலிடு அப்படிங்கிற டெம்ப்ளேட்டோட எல்லாம் மேரத்தான்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போனாங்கன்னா போதைப் பொருள்ல மது வராதா, அப்ப மதுங்கிறது போதை கிடையாதா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான பாயிண்ட்டை முன் வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப கூட முதியவர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஏன் ஆண்கள் கூட முடியாத நிலையில ரேஷன் கடையிலையும் மருத்துவமனைகளையும் வரிசையில நின்று கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஆபீஸோ அல்லது ஒரு நாள் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் லீவு போட்டுட்டு ஒரு நாள் வீட்டு வேலையை ஒதுக்கி வச்சுட்டு வந்து ரேஷன் கடையிலையும் மருத்துவமனைகள்லையும் நின்று தங்களுக்கு தேவையான சேவைகளை வாங்கிட்டு போறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆன்லைன் புக்கிங் வசதியை உடனடியாக கொண்டு வந்தா பரவாயில்ல. குடிச்சு தன்னழிக்கிறது மட்டும் இல்லாம நாட்டையே அழிச்சு சுத்தி இருக்கவங்களே அழிக்கக்கூடிய குடிகாரர்களுக்காக இந்த தாவேக அரசு உடனடியாக ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்தை யோசிச்சு இந்த டிஜிட்டலை பயன்படுத்தி உங்களுக்கு வேணும்னா நீங்க தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மதுபானத்தை நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஃபரை கொண்டு வந்தது எந்த விதத்துல மாறலா சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. மாறலா மட்டும் இல்லாம சட்ட விதியவே இந்த தாவேக அரசு மீறி இருக்குங்கிறதையே சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சட்ட விதியை அந்த தாவேக அரசு மீறி இருக்கு அப்படின்னா, சட்டப்பிரிவு 47 கீழே உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருள், மதுபானங்கள் தடை செய்தல் ஆகியவற்றை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு 47க்கு எதிராக இந்த தாவேக அரசு நடந்திருக்காங்க. அதாவது இந்த சட்டத்துக்கு புறம்பான இந்த மதுபானங்களை விற்கக்கூடிய இடத்துல தாவேக அரசே இருக்காங்க. விற்கிறது மட்டும் இல்லாம அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஆன்லைன்ல வேணா
புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்ற இடத்துல இருக்காங்க. ஸோ சட்டப்பிரிவு 47 இந்த மாநில அரசான தாவேக அரசும் முதலமைச்சர் விஜயும் மீறி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படி தாவேக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடிகாரர்களுக்கு ஆதரவான இந்த ஒரு ஆன்லைன் புக்கிங் மாறலாவும் சரியால, சட்டப்படியும் சரியால, அதையும் மீறி குற்றவங்களும் அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சரியா சொல்லணும்னா, அதாவது இந்த ஆன்லைன் புக்கிங்ல 21 வயதுக்கு கீழே இருக்கவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, கடையிலே வந்து வாங்கக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். ஆனா இருந்தாலுமே இந்த பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய அதே அட்ரஸ், அதே மொபைல் வச்சு 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பயன்படுத்தி தனக்கு தேவையான மதுபானங்களை வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நேர்லையாவது வந்து காசை கொடுத்து கேட்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். ஆன்லைன்ல யார் புக் பண்றாங்கன்னே தெரியாது. புக் பண்றவங்க சின்னவங்களா பெரியவங்களாலாம் நம்மளால பார்க்க முடியாது. அவங்க கொடுக்குற ப்ரூஃபை வச்சு எப்படி அவங்க 21 வயசுக்கு மேலானவங்க கீழானவங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இந்த இடத்துல மதுங்கிறதே தப்பு. அந்த மதுவுக்கு எந்த எல்லைக்கு இறங்குறதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அந்த மதுனால எக்கச்சக்கமான குற்ற சம்பவங்களும் நடக்குது. இந்த சூழ்நிலையில 21 வயசுக்கு கீழான சிறுவர்களுமே தங்களோட பேரண்ட்ஸோட அல்லது தனக்கு நெருக்கமானவர்களோட பெரியவர்களோட டீட்டெயில்ஸை வச்சு மதுபானங்களை புக் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு லாஜிக்காவும் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா இந்த ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய சுற்றறிக்கையை வெளியிட்ட நிர்வாக இயக்குனர், டாஸ்மாகோட நிர்வாக இயக்குனர் மற்றும் நிதித்துறை செயலாளரோட சுற்றறிக்கையை ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரத்து பண்ணணும். அதே மாதிரி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதை அறிவிச்சாங்க, அமலுக்கு வருதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி தாவேக அரசு மது குடிக்கிறவங்களுக்காக இவ்வளோ முன்னெடுப்பா உடனுக்குடன் எடுத்து அன்னைக்கு தான் அரசாணையை ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே அதை அமல்படுத்தி அடுத்த நாளே எப்படி நம்ம ஆன்லைன்ல வாங்கணுங்கிற ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்கன்னா, இந்த முனைப்பை அரசு மருத்துவமனையிலையும் குறிப்பா ரேஷன் கடையிலையும் கால் கடுக்க நிற்கக்கூடியவங்களுக்கு அந்த அக்கறையை செலுத்தாதது என்ன காரணம்? இதுல எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்கு. இதை கண்டிப்பா ரத்து பண்ணியே ஆகணும்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனுவை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு இந்த மதுவை ஒழிக்கிறன்னு சொல்லி தான் ஒவ்வொரு அரசும் ஆட்சிக்கு வர்றாங்க. குறிப்பா அதை வச்சு ஆட்சியை பிடிச்சதே, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி ஆட்சியை பிடிச்சதே தாவேக அரசு தான். அந்த தாவேக அரசே இப்ப மதுவை ஊக்குவிக்கிற மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறதுக்கு புது மெத்தட்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது சட்டப்படி தப்புன்னு எப்படி கரூர் சம்பவத்துல அரசு வேலை அவசர அவசரமா அவங்களோட இடைத்தேர்தல் ஓட்டுக்காக அறிவிச்சு கடைசியில் அசிங்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி இந்த தாவேக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மது சம்பந்தப்பட்ட அறிவிப்பையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க. அப்படின்னா கரூர் சம்பவத்துல அசிங்கப்பட்டதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த சம்பவத்துல அசிங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஆன்லைன் புக்கிங்கை அறிவிச்சப்பவே எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே எதிர்த்தாங்க. இது ரொம்ப சர்ச்சையான விஷயம். இது எதுக்கு நீங்க உடனே பண்றீங்க? அப்படி என்ன தேவை வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில இப்போ இந்த மனுவை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு இந்த மது பிரியர்களை ஊக்குவிக்கிற மாதிரியான செயல்பாடுகள்ல தாவேக அரசு ஈடுபடுது, இவங்க மதுவை வளர்க்குறாங்க, ஒழிக்கலாம், இவங்க ஒன்றும் ஆட்சியை பிடிக்கலன்னு ஓப்பனா அடிச்சு பேசிட்டாங்க, ஓப்பனா அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்கன்னா தாவேக அரசுக்கு அது மிகப்பெரிய பிளாக் மார்க்காவும் மிகப்பெரிய சச்சரவையும் மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும். இந்த கரூர்ல அரசு வேலை அறிவிக்கப்பட்டதை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த தாவேக அரசு போயிருக்காங்க. அது போனாலுமே அதுவே தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது சட்டத்தின் படியும் தப்பா இருக்கு, மாறலாவும் தப்பா இருக்கு, எல்லா விதத்திலையும் தப்பா இருக்கிற பட்சத்துக்கு இதுக்காகலாம் தாவேக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து ஒருவேளை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தாவேக அரசு ஒரு குடிகார அரசு தான் அப்படின்னு திமுகவும் மற்ற கட்சியினரும் குற்றம் சுமத்துறதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தாவேக அரசு மதுவை ஒழிப்பன்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சப்பறம் குடிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன்ல ஆஃபர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் செல்லும்பு செல்வி.